அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம 7ஆம் வகுப்பு 3வது இயல் பார்த்துடலாம். ஸோ 3வது இயல்ல ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடியது என்னன்னா புலி தங்கிய குகை. ஸோ புலி தங்கிய குகைக்கு யாராட்டும் காவலுக்கு இருக்கணுமா? யாருமே இருக்க வேண்டாம். ஏன்னா அந்த புலியே பாதுகாப்பு. ஸோ அதனால இது ஏச்சது யாருன்னு கேட்டீங்கன்னா காவல் பெண்டு அப்படிங்கிறவங்க. ஸோ நூல் வழியை பார்த்துடலாம். காவல் பெண்டை பொறுத்த வரைக்கும் என்னன்னா ஒரு சோழ மன்னனுக்கு வந்து என்னது சோலோவா காவல் காத்துக்கிட்டு இருந்தாங்க. அதனால சோழ மன்னன் அப்படின்னு வச்சுக்கணும். காவல் பெண்டுங்கிறது சோலோவா காவல் காத்துக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா பேரவை கோப்பெரு நற்கிள்ளி. ரைட்டா? அந்த மன்னரே என்னது கோவப்பட்ட கிள்ளி போடுவாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. இவர் கல்வி தேர்ச்சி கவிப்பட ஆற்றல் பெற்றவர். சங்க கால மக்களினுடைய வீரத்தை கருப்பொருளாக வச்சு இவர் இப்போ ஒரே ஒரு பாட்டை தான் எழுதியிருப்பாரு. அந்த பாட்டு புறநானூற்றுல இருக்கு. ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் என்னது எட்டி யாருமே பார்க்க முடியாது அந்த குகைக்குள்ள. ஏன்னா இவர் காவல் நிக்கிறது காவல் பெண்டு. அப்ப எட்டி யாரும் பார்க்க முடியாது. 86வது பாட்டு. ரைட்டா? இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ வாங்க அடுத்து பாருங்க. சிற்றிலானது சிறிய வீடு. கல் அலைனா கற்குகை அப்படின்னு அர்த்தம். யாண்டுனா எங்க ஈன்றவேனா பெற்றெடுத்த வயிறு. அதாவது இந்த பெண்ணை பாருங்க. ஸோ சின்ன தூணை கையில பிடிச்சிட்டு நிக்கக்கூடிய பெண்ணே, என் பையன் எங்க இருக்கான் அப்படின்னு உனக்கு தெரியுமா அப்படின்னா, ஸோ அவ கேட்குறா. யாரு இவ கேட்குறா, உன் பையன் எங்கன்னு. ஸோ அவன் தங்கிய குகை எங்க இருக்கு, ஆனா அவன் எங்க இருக்குவான்னு தெரியல, அவன் போர்க்களத்துல தான் நிப்பான் அப்படிங்கிறதா இந்த பாட்டு. சரியா? சிம்பிள் பாட்டு, சிம்பிள் கண்டென்ட், ஓவர். நெக்ஸ்ட் என்னன்னா பாஞ்சை வளம். இதுவும் சின்ன மேட்டர் தான். ஸோ கதைப்பாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுல பாருங்க. ஸோ கேளும் ஐயா அது கோட்டைகளாம். இந்த ஆம் ஆம்னு முடியுது எல்லாமே இவருடைய பாட்டு தான். சரியா? வீட்டுளையர் மணிமேடைகளாம் நேர்த்திகளாம். ஸோ அலங்காராம் சிங்காராம். ஸோ இந்த மாதிரி இருக்குல்ல. இதுல மெயினா நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா இந்த இருக்கு இல்லையா, இதான். ஸோ முயலும் நாயை விரட்டி விடுமா. இந்த படத்தை பாருங்க. ஸோ முயல் நாயை விரட்டுதான். புலியும் பசுவும் சேர்ந்து வந்து என்னது ஒரே இதுல வந்து தண்ணி குடிக்குது. அதுக்கப்புறம் என்னது கறந்து வச்ச பாலை கூட காகம் குடிக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட்டா? ஸோ இந்த மூணு கண்டிப்பா படிச்சுக்கணும். ரைட்டா? இதுல வந்து கன்ஃபியூஸ் ஆகக்கூடியது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த நம்ம தேவநேய பாவனர் வந்து சொல்லியிருப்பாரு, பசுவும் புலியும் வந்து நல்லவங்க எங்க இருக்காங்களோ அங்க வந்து ஒரே இதுல நீர் குடிக்கும்னு சொல்லியிருப்பாரு. ஸோ அதையும் இதையும் கொஞ்சம் மிங்கிளாவும் நம்ம நல்லா படிச்சுக்கணும். ரைட்டா? ஸோ அவ்வளவுதான். ஸோ அங்க வாங்க. சூரன்னா வீரன், பொக்கிஷம்னா செல்வம், சாஸ்தினா மிகுதி, விஸ்தாரம்னா பெரும்பரப்பு. இதெல்லாம் ஜென்ரலா தெரிஞ்சதுதான். ஷார்ட்கட் இதுக்கு தேவைப்படாது. வாரணம்னா யானை. நம்ம வாரணம் 1000னா யானைகள் 1000. காதலுக்கு வந்து 1000 யானைகள் பலம் அப்படிங்கிறது மீனிங். பரினா குதிரை தெரியும். ரைட்டா? சிங்காரம்னா அழகு, கமுகுனா பாக்கு அப்படிங்கிறது தெரியும். ரைட்டா? பாக்கு ஸ்மெல் எப்படி இருக்கும், கம்முன்னு இருக்கும். அதனால கமுகுனா பாக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ கட்டபொம்மன் கதைப்பாடலை பொறுத்த வரைக்கும் வானம் பொழிகிறது பூமி விளைகிறது, அப்போ வானமாமலை தான் எழுதியிருக்காரு அப்படின்னு வச்சுக்கோங்க. வேற ஒண்ணும் இல்லை. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க. முத்துராமலிங்கர் ரொம்ப ரொம்ப முக்கியமானவர். டிஎன்பிசியில இவர் இல்லாத கொஸ்டினே இருக்காது அப்படின்னு நான் வச்சுக்கலாம். ரைட்டா? ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் தேசியம் உடல் தெய்வீகம் உயிர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ரைட்டா? தேசியமும் தெய்வீகமும் எனது இரு கண்கள் அப்படின்னு சொல்லியிருப்பார் இல்லையா? அதே மாதிரி தேசியம் உயிர் உடல் தெய்வீகம் உயிர் முத்துராமலிங்கர். வீரப்பேச்சால் எத்தனையோ. ஸோ இதை யாரு இந்த நான் சொல்ல போறது எல்லாமே என்னன்னு கேட்டீங்கன்னா, இவர் எவ்வளவு பெரிய ஆளு அப்படிங்கிறத பெரியாரே சொல்லியிருக்காரு. ஸோ பெரிய ஆளு அதான் மேட்டர் இங்க ஷார்ட்கட்டு. வீரப்பேச்சால் எத்தனையோ தியாகிகளையும் விவேக பேச்சால் எத்தனையோ அறிவாளிகளையும் உண்டாக்கியவர். உண்மையை மறைக்காமல் வெளியிடுவதில் தனித்துணிச்சல் பெற்றவர். சுத்த தியாகி அப்படின்னு பெரியார். ரைட்டா? ஸோ ரொம்ப சுத்தபத்தமா இருப்பாங்க பெரியவங்கலாம், பாத்திருக்கீங்களா? அப்போ சுத்த தியாகி அப்படின்னு பெரியாரால் அழைக்கப்பட்டிருக்காரு. இவருடைய இளமை காலம் பொறுத்த வரைக்கும் அக்டோபர் 30. இதை மறந்துடாதீங்க. ரைட்டா? ஏன்னா இவருடைய பிறப்பும் அப்பந்தான், இவருடைய இறப்பும் அப்பந்தான். 1908 பிறந்திருக்காரு. எங்க பசும்பொன், ராமநாதபுரம் மாவட்டத்துல பசும்பொன்கிற ஊர்ல பிறந்திருக்காரு. அம்மா அப்பா பேர் என்னன்னா உக்கிரபாண்டியர் இந்திராணி அம்மையார். ரைட்டா? ஸோ இளமையிலேயே இவங்களுக்கு அம்மா வந்து என்னன்னா இறந்துருவாங்க. உடனே ஒரு இஸ்லாமிய மூதாட்டிகிட்ட வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா பால் ஊட்டி வளர்ப்பாங்க. வழக்கையில தொடக்க கல்வியை வந்து இவர் என்ன செஞ்சாரு, கம்முன்னு படிச்சாரு. ஸோ தொடக்க கல்வியை கம்முன்னு படிச்சாரு. ஆமா. நெக்ஸ்ட் மதுரை உயர்நிலை பள்ளியில வந்து என்னன்னா மதுரையில பசுமலை பள்ளியிலும் ராமநாதபுரத்துலயும் படிச்சாரு. இவர் ராமநாதபுரத்துல படிக்கும்போது ரொம்ப பிளேக் கிரவுண்டுக்கு போய்கிட்டே இருப்பாரு. ஸோ பிளேக் நோய் வந்துருச்சு. உடனே உடனே இவர் படிப்பு நிப்பாட்டாரு. இருந்தாலும் நெஞ்சாரு இவரே படிச்சு பல நூட்களை கத்துக்கிட்டாரு. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க.
தமிழ், ஆங்கிலம் 2மே இவருக்கு என்னது ஃப்ளூயண்டா தெரியும். அதுபோக சிலம்பம், குதிரையேற்றம், துப்பாக்கிச் சுடுதல், சோதிடம், மருத்துவம் இது எல்லாமே இவருக்கு அத்து பிடிச்ச கலை. பேச்சை பொறுத்த வரைக்கும் என்னன்னா இவர் பயங்கரமா பேசக்கூடியவர். இவர் பேசினா நம்ம வந்து என்னது இது எங்க ஆட்சி பெறுமோ அப்படிங்கிற பயத்துல வாய்ப்பூட்டு சட்டம் போட்டாங்க. வாய்ப்பூட்டு சட்டம் வட இந்தியாவில் திலகருக்கும் தென்னிந்தியாவில் இவருக்கும் போட்டாங்க. உடனே தேசியம் காத்த செம்மல் அப்படின்னு திருவி கல்யாண சுந்தரனார் சொல்லிட்டாரு. ஸோ தேசியம் காத்த செம்மலை பொறுத்த வரைக்கும் தாலி காத்த காளியம்மன். அப்ப தாலி வந்து கல்யாணம் முடிஞ்சா தானே போடுவாங்க. அப்ப கல்யாண சுந்தரம்னு சொல்லியிருக்காரு. ஸோ வங்கச்சிங்கம் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய யாரு நம்ம ஐயா நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். ஸோ அவர் இவருடைய அரசியல் குருவா எடுத்துக்கிட்டாரு. ஸோ இவர் கூப்பிட்டு அவர் மதுரைக்கு வருவார். எப்போ வாராரு அப்படிங்கிறதுக்கு ஷார்ட்கட் என்னன்னா 69. ஸோ 6 போட்டுக்கோங்க, 9 போட்டுக்கோங்க. ரைட்டா? ஒரு நிமிஷம். ஸோ 69, 39. அப்போ 6ஆம் தேதி செப்டம்பர் மாதம் 1939 மதுரைக்கு வருவார். இவர் வருகைக்கு வந்த உடனே இவர் என்ன செய்வார்? ஸோ இந்திய தேசிய ராணுவத்தில் முத்துராமலிங்க தேவர் மூலமாக ஏகப்பட்ட பேர் என்ன செய்வாங்க? ஜாயின் பண்ணுவாங்க. இவர் இவர் வந்து விடுதலைக்கு பின்னாடி என்ன செஞ்சாரு? நேதாஜி அப்படிங்கிற வார இதழை வந்து இவர் நடத்தினார். பேச்சாற்றல் பொறுத்த வரைக்கும் என்னன்னா இவருடைய முதல் பேச்சு எங்கன்னா சாயா கடையில தான். சாயா கடையில நம்ம காமராஜர் இருக்காரு. அவர் முன்னாடி தான் பேச்சு. ஸோ விவேகானந்தரோட பெருமையை பத்தி 3 மணி நேரம் பேசுறாரு. பேசின உடனே காமராஜர் என்ன சொல்றாரு? இது போன்ற பேச்சு நான் கேட்டதே இல்லை. இவருடைய பேச்சு நம்ம விடுதலைக்கு கண்டிப்பா ஒரு நாள் யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்றாரு. ஓகே. ஸோ உடனே அண்ணா வராரு. அண்ணா பொறுத்த வரைக்கும் ஸோ தென்னாட்டு சிங்கம் அப்படின்னு இவர் சொல்லியிருக்காங்க. அதை அவர் பார்த்தாலே தெரிஞ்சது. அவர் பேச ஆரம்பிச்ச உடனே சிங்கத்தின் முழக்கம் வெளிவந்திருக்காரு. ஸோ தென் அன் இதான் உங்களுக்கு ஷார்ட்கட்டு. முத்துராமலிங்க தேவர் பேச்சு வந்து உள்ளத்திலிருந்து வருது. ரைட்டா? உதட்டுல இருந்து வரல. அவர் வந்து டக்குன்னு பட்டதை சொல்லிடுவாரு. ரைட்டா? எதையுமே மறைக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் யாருன்னு கேட்டீங்கன்னா ராஜாஜி. இவருக்கு ஒரு பட்டப்பேர் என்னன்னா மூதறிஞர் அப்படிம்பாங்க. இவர் நாடாளுமன்றத்துல பேசினது வல்லபாய் பட்டேல் விட்டல் பாய் போல இருந்துச்சு அப்படின்னு வட இந்திய இதழ்கள் எல்லாமே இவரை பாராட்டினதா சொல்லப்படுது. 1936 என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸோ ஒரு எலெக்ஷன் வரும். அதுல வந்து என்ன செய்வாங்க? காமராஜர் கேண்டிடேட்டா இருப்பாரு. பட் அவரால் என்ன செய்ய முடியாது? டாக்ஸ் கட்டினவங்க மட்டும்தான் என்ன செய்ய முடியும்? ஸோ எலெக்ஷன் நிக்க முடியும் அப்படின்றவாங்க. அந்த உடனே இவர் என்ன செய்வாரு? ஸோ ஒரு ஆட்டுக்குட்டியை வாங்கி கொடுத்து அவர் எலெக்ஷன்ல நிக்க வைப்பாரு. இந்த பாயிண்ட் இங்க இல்ல. இதை நான் சொல்லிக்கிட்டு நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து போக அக்டோபர் 30 அவர் பிறந்த நாள வந்து என்ன செய்வாங்க? தமிழரசு விழா எடுக்குது. இவருக்கு நாடாளுமன்றத்துல சிலை இருக்கு. 1995ல அஞ்சா நெஞ்சர், அதான் அஞ்சா நெஞ்சர். அதனால 95ல அவருக்கு தபால் தலை வெளியிட்டிருக்காங்க. ஸோ தேர்தல் வெற்றிகளை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் வந்து 1935ல வந்து என்ன நடந்தது? இந்திய அரசு சட்டம் வந்துச்சு. அந்த அரசு சட்டம் முடிஞ்ச உடனே 37 ஃபர்ஸ்ட் எலெக்ஷன். ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்ல இவர் யார வந்து எதிர்க்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா சண்முகரை எதிர்க்காரு அப்படின்னு வச்சுக்கணும். ரைட்டா? ஸோ சண்முகரை எதுக்காரு அப்படின்னு வச்சுக்கணும். சண்முகர்னா முருகர். ஸோ சண்முக ராஜேஸ்வர சேதுபதி எதுக்காரு. ஸோ இவரு செவிச்சிருக்காரு. செவிச்ச உடனே என்ன செய்றாங்க? கேடிஎம் பைக். ஸோ கேடிஎம் தங்க நகைக்கு நம்ம சொல்லணும்னா கேடிஎம் இருக்கான்ட்டு. ஸோ அது மாதிரி கேடிஎம் தங்கமணி வந்து ஒரு சொல்லிருப்பாரு என்னன்னா ஸோ முத்துராமலிங்கர் வந்து ராமநாதபுரத்துல சண்முக ராஜேஸ்வர சேதுபதியை எதிர்த்ததும் வி கிரி பொப்புளி ராஜாவை எதிர்த்ததும் வெற்றி பெற்றதும் நாங்க விரும்பினோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ரைட்டா? ஸோ போக்கிரி படம் வெற்றியானது அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ பொப்புளி ராஜா வி கிரி. ரைட்டா? அதான் போக்கிரி படம். நெக்ஸ்ட் பாருங்க 46ல 2வது எலெக்ஷன் நடந்தது. அதுல போட்டியே இல்லாம வச்சிருவாரு. 52 சுதந்திர இந்தியாவில் ஃபர்ஸ்ட் எலெக்ஷன். 57 5வது வருஷம் கழிச்சு எலெக்ஷன். ஸோ இதுலயே என்ன செய்வாரு? ஃபர்ஸ்ட் பாருங்க 52ல சட்டமன்றம், 57ல நாடாளுமன்றம். யாரும் நோட் பண்ண மாட்டீங்க. நல்ல இதெல்லாம் நோட் பண்ணி படிக்கணும். ரெண்டுலயுமே வச்சு வருவாரு. 62ல வந்து என்னது? ஆறுதலுக்காக 2 ஓட்டா போட்டு ஜெயிக்க வச்சிட்டாங்க. 62ல பிரச்சாரம் பண்ணாமலே வச்சிருவாரு. குச்ச பரம்பரை சட்டம் பொறுத்த வரைக்கும் என்னன்னா ஒருத்தன் பிறந்த உடனே அவனை என்ன செய்வாங்க? குற்றவாளி அப்படின்னு சொல்லி அவனை வந்து காலி பண்ணுவாங்க. ரைட்டா? அதை எதிர்த்து இவர் என்ன செஞ்சாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா கமுதியில ஏன் நீங்க கம்முன்னு இருக்கீங்க? கம்முன்னுலாம் இருக்கக்கூடாது, நான் இருக்கேன் வாங்க அப்படின்னு போராட்டம் கொடுக்காரு. ஸோ 1 2 3 4 5 இதை மட்டும் வச்சுக்கோங்க. மே மாசம் நடக்கு 12 13 1934. ரைட்டா? இதான் குற்ற பரம்பரை சட்டம் அப்படின்னு 1 2 3 4 சொல்லி கொடுத்தாரு. ஆலை நுழைவு போராட்டம் பொறுத்த வரைக்கும் எப்போ நம்ம நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் ஐயா வந்து மதுரை வந்தாங்களோ அதே வருஷம் தான். ரைட்டா? இது எப்படி போடணும்னா 7 8 9 இப்படி போட்டுக்கோங்க. ஜூலை மாசம் 8ஆம் தேதி
1939 மதுரை வைத்தியநாத ஐயர் வந்து என்ன செய்வாரு, கோயில் நுழைவு போராட்டம் ஒண்ணு பண்ணலாம் அப்படின்னு இருப்பாரு. உடனே இவர் என்ன செய்வாரு, அர்ச்சகர்கள்லாம் நாங்க பண்ண மாட்டோம் அப்படிம்பாங்க. உடனே திருச்சுருளியில இருந்து இவரு 2 அர்ச்சகர்களை கூட்டியாந்து இந்த போராட்டத்தை முடிச்சு வைப்பாரு. அது மாதிரி ஜமீன் விவசாயிகள் சங்கம் அப்படிங்கிற ஒண்ண உருவாக்கி விவசாயிகளோட துயர் துடைக்க அவர் போராடி இருப்பாரு. உழுபவர்களுக்கே நிலம் அப்படின்னு சொல்லி தனக்கு சொந்தமாக இருந்த 31 சிற்றூர்களில் இருந்த நிலங்களை பிரிச்சு கொடுத்திருக்காரு அப்படின்ட்டு இருப்பாங்க. ஸோ பழைய புக்கில் 31 அப்படின்னு போட்டிருக்கு, 31 போட்டிருக்கு. சரியா? ஸோ எது போடணும்னு பார்த்து போடுங்க. லேட்டஸ்ட் அப்டேட்டட் வெர்ஷன் தான் ஆன்சர். ஸோ 31 அப்படிங்கிறது நீங்க ஆன்சரா வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, கமுதியில வந்து என்ன செய்யறாரு, பாரத மாதா கூட்டுறவு பண்டகசாலை நிறுவி நம்ம வியாபாரிகளுக்கு சரியான ஒரு இது கிடைக்க ஒரு வழிவகை செஞ்சு கொடுத்தாரு. 1938 ஸோ ஃபேக்ட்ரினா 8 தானே, 38ல மதுரை பக்கத்துல இருந்து ஒரு 23 ஃபேக்டரிக்கு இவர் தான் தலைவரா இருக்காரு. அப்போ ஜீவானந்தம் வந்து என்ன செய்யறாரு, ஒரு நூற்பு ஆலையில பிரச்சனை நடக்கு. உடனே நினைச்சுட்டாங்க எங்களுக்கு 8 மணி நேரம் ஷிஃப்ட் வேணும் அப்படின்னு 38ல போராடுதாங்க. அதுக்கு பிடிச்சி இவங்களை என்ன செஞ்சுட்டாங்க, 7 மாதம் சிறை தண்டனை போட்டாங்க. ஸோ உழவர்களின் நலன் காக்க ராஜபாளையத்துல மிகப்பெரிய ஒரு அளவிலான மாநாடு கொடுத்தாரு. ஸோ தான் கல்யாணம் முடிக்கலனாலும் ஸோ கல்யாணம் முடிச்சு தாய்மார்கள் அவங்களுக்கு கண்டிப்பா மகப்பேறு உடுப்பு வேணும் அப்படின்னு சொல்லி போராடியவர் யாருன்னா முத்துராமலிங்கர். சிறைவாசம் பொறுத்த வரைக்கும் என்னன்னா, இவர் சிறைப்பட்ட உடனே நினைச்சுவாரு, தாமே ஒரு கல்லுல போய் அமர்ந்துருவாரு. ஏதாட்டும் சொன்ன வேலை சொன்னாங்கன்னா அந்த வேலையை அழிச்சிருவாரு. அதான் ஷார்ட்கட்டு. ரைட்டா? ஸோ தாமோ கல்லுல கல்கத்தா அமராவதி, ஸோ வேலை சொன்னா அழிச்சிருவாரு, அழிப்பூர். ஸோ இந்த தாமோங்கிறது எங்க இருக்கு, மத்திய பிரதேசத்துல இருக்கு. அப்ப ராணுவ சிறையில 2ஆம் உலகப் போர் நடக்குது. இதுல தாமோ அப்படிங்கிறது 2 எழுத்து சொல். அதனால 2ஆம் உலகப் போர் சமயத்துல இருந்தாரு அப்படின்னு வச்சுக்கணும். பசுமன் முத்துராமலிங்கரனுடைய வாழ்நாள் பொறுத்த வரைக்கும் 20,075 நாள் தான். அதுல 4000 நாள் வந்து ஜெயில இருந்திருக்காரு. 1/5 பங்கு. ரைட்டா? 2 + 5 7. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, இவர் 2 தடவை என்ன செய்வாருன்னா பர்மா போவார். ஒன்று 36, இன்னொன்று 55. ஸோ அப்போ உயர்ந்த புத்த மதத்துல உயர்ந்த பிட்சுகள் யாராட்டும் வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன செய்யணும், பெண்கள் தங்களுடைய முடியை கீழே விரிச்சு வரவேற்பு கொடுக்கணும். அப்போ முடினா ஹேர் தானே, ஸோ ஹேர்னா 6 அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ இவர் என்ன செஞ்சாரு, இதெல்லாம் தேவையில்லாத வண்ணியா, ஆணும் பெண்ணும் சமம், அவனுக்கும் 5 ரூபானா இவளுக்கும் 5 ரூபா, அப்போ 55 கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வேண்டாம்ன்றாரு. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். திருமணம் செய்யாம வாழ்ந்தாரு. விவேகானந்தரின் தூதராக, நேதாஜியின் தளபதியாக, சத்தியசீலராக, முரு பக்தராக, ஆன்மீக புத்திராக, தமிழ் பாடும் சித்தராக, தென்பாண்டி சீமையின் முடிசூடா மன்னராக, நீதி வலுவா நேர்மையாளராக, புலமையில் கபிலராக, வலிமையில் கரிகாலனாக, கொடையில் கர்ணனாக, பக்தியில் கரகம்சரா இருந்தவர் 1963 இறந்து போயிட்டாரு. ரைட்டா? நேதாஜி முடிஞ்சது. ஸோ அடுத்து நம்ம பார்க்கறது கப்பலோட்டிய தமிழர். ஸோ கப்பலோட்டிய தமிழர் வ.உ.சி வந்து என்ன செய்ய போறாரு அப்படின்னா நம்மகிட்ட ஸ்பீச் கொடுக்க போறாரு. ஸோ வசையொலியே வாழ்வாரே வாழ்வார்னு யார் சொன்னா, வள்ளுவர் சொன்னாரு. ஸோ பாருங்க, பாண்டித்துரையார் வந்து தெரியும். ஸோ 4வது தமிழ்ச்சங்கம் மதுரையில் அமைச்சவர் தான் பாண்டித்துரையார். அவர் ஒரு பெரிய பணக்காரர். அவர் என்ன செய்தாரு, சுதேசி நியாவாய் சங்கம் அப்படிங்கிற ஒரு இதை உருவாக்கி ஒரு கப்பல் ஒரு கம்பெனி தலைவர் ஆகுதாரு. அந்த கப்பல் கம்பெனியில நிறைய ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து வராங்க. ஸோ வந்த உடனே அதுல செயலாளராக வேலை பார்த்தவர் யாருன்னா நம்ம வ.உ.சி. நீ செயலாளராக வேலை பார்த்தன்னா நான் வந்து நிச்சயவேன், உன்னை கொன்றுவேன் வச்சிருவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுதாங்க. பட் இருந்தாலும் அவர் அந்த வேலையை தொடர்ந்தாரு. தொடர்ந்துட்டு மெல்லோட்டம் பார்க்கறதுக்காக கொழும்பு துறைமுகத்தை நோக்கி அந்த கப்பல் வந்து புறப்படுது. ஸோ மெல்ல ஓடுனா உடம்புல கொழுப்பு குறையும். ஸோ உடனே என்ன செய்தாங்க அப்படின்னா 100,000 ரூபா கொடுக்கேன், நீ வந்து எங்கிட்ட வந்து அப்படிங்கிறாங்க. ஆனா இவர் போகல. ஸோ இது முன்னாடி வரைக்கும் என்ன அப்படின்னா வெள்ளைக்காரன் யாரும் எதிர்க்க முடியாது அப்படிங்கிற ஒரு இது இருந்துச்சு. அதை எதிர்த்தது யாரு அப்படின்னா இவங்க தான். வந்தே மாதரம்ங்கிறது எங்க பிறந்ததுன்னா வங்க நாட்டுல பிறந்தது. ஸோ வா வா சுதந்திரம் எனது பிறப்புரிமை, அதை அடைந்தே தீர்வேன்னு சொன்னது யாரு, கேசரி. ரைட்டா? ஸோ மராட்டிய கேசரிமாங்க பழங்காத திலகர். தென்னாட்டிலே தோன்றிய நாவீருடைய நண்பர் பாரதியார், அவர் செஞ்சொற் கவிஞர் அப்படிமாங்க. அவர் என்ன பாட்டு படிச்சாரு, வந்தே மாதரம் என்போம், எங்கள் மாநிலத்தாயை வாழ்த்துதும் என்போம், வணங்குதும் என்போமா. சரி, வந்தே மாதரம் சொன்னாலே ஒரு பிரச்சனை வந்துடும். நான் என்ன செய்ய மாட்டேன், வந்தே மாதரம் சொல்லி பேசிக்கிட்டே இருப்பேன் எந்த மேடையிலையும். உடனே நினைச்சாங்க, ஆங்கிலேயர்கள் ஆட்சியை நான் கவிழ்க்க பிளான் பண்ணுவேன், பெரும் முதலாளிகளுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்துவேன், ஸோ ஆட்சியை தூக்க பார்க்கேன், விடுதலைக்கு உணர்வு ஊட்டுறேன் அப்படின்னு என் மேல நிறைய குற்றத்தை சாட்சி எனக்கு ரெட்ட ஆயுள் தண்டனை யார் கொடுத்தா அப்படின்னா அந்த பின் ஹேவ் அப்படிங்கிறவர் கொடுத்துருவாரு.
ஸோ பின்ஹங்கிறவர் கொடுக்காருன்னா இதுக்கு எப்படி ஷார்ட்கட்னா இவரே சொல்லுதாரு தண்டனை கொடுத்துட்டு சிதம்பரனாருடைய பிரசங்கத்தையும் பாரதியார் பாட்டையும் கேட்டா செத்த வேணா உயிர் பெற்றலும் ரைட்டா அடிமைப்பட்ட நாடு 5 நிமிஷத்துல விடுதலை பெறும்னு சொல்லு பின்ன ஏயா நீ கொடுத்த அதான் பின் ஹேவ் அப்படின்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அப்பீல் கோர்ட்டு போவாங்க. அப்பீல் கோர்ட்டு போய் தண்டனை எத்தனை வருஷம் ஆயிரும்? 6 வருஷமாவும் 6 வருஷமான உடனே இவர் கோவை சிறை, கண்ணனூர் சிறை 2 சிறையில கடுமணி செய்வாரு. ஸோ உடல் சிறைத்த போதும் அவர் என்னை மனம் தான் விடுத்தாரு. விடுதலைக்காக புரிந்த அருந்தவம் அப்படின்னு நினைச்சு இந்த வேலைகள் எல்லாத்தையுமே செஞ்சாரு. அடுத்ததாக வேற என்ன இருக்குன்னா ஸோ பாண்டிச்சேரியோரோடு இருந்தாரு. அவர் 4வது தமிழ்ச்சங்கம் வளர்த்தார் இல்லையா? அப்ப என்ன செஞ்சாரு இவரு? படிக்கவும் செஞ்சாரு. அதுதான் சொல்லியிருப்பார் பாருங்க. என் வாழ்விலும் தாழ்விலும் எந்த நாளிலும் நான் உன்னை மறக்க மாட்டேன். அவரோட இருக்கும்போது நான் படிச்சேன். அதனால என்னது சிறைச்சாலைகள் செக்கிழுத்து துயரத்தை மாற்றியது செந்தமிழென்றோ கைத்தோல் உரியும்படி கடும்பணி புரிந்த என்னை கன்னித்தமிழ் என்றும் பாட்டு படிச்சிருக்காரு. ஸோ தொல்காப்பியத்தை படித்து படித்து தொல்லைகள் எல்லாம் மறந்தேன். தோ தோ இந்நிலையை படித்து இன்னல்களை எல்லாம் அறிந்தேன். ஆங்கில மொழியில் ஆனா வந்துடணுங்கையும் ஆளன் ரைட்டா மனம் போல் வாழ்வு அப்படிங்கிறத மொழிபெயர்த்திருக்காரு. அது மாதிரி சிறந்த உயர்ந்த நூல்கள் உள்ள உண்மைகள் எல்லாத்தையுமே மெய்யறிவு மெய்யறம் அப்படிங்கிற நூலா நான் தொகுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அந்த மாதிரி என்னுடைய பெத்த பிள்ளைகளை நான் தொலைச்சிட்டேன். ஸோ ஆசையா இருந்த அந்த கப்பல்களையும் நான் தொலைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. பாய காண்பது சுதந்திர வெள்ளம், பணியை காண்பது வெள்ளையர் உள்ளம் அப்படின்னு சொல்லிட்டு வஉசி சொல்லியிருப்பாரு. ஸோ இதை பாருங்க, ஓட காண்பது பூமிநாடு உள்ளம், ஒடுங்க காண்பது பேதையர் உத்தியோகியர் உள்ளம் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம் ரைட்டா. ஸோ இது எங்க திருக்குற்றால குறவஞ்சியில் படிச்சிருப்போம். ஆனா அதே பாட்டை வஉசி இங்க மாத்தி படிச்சிருக்காரு. ஸோ இந்த மொத்த எண்ணத்தை நமக்கு கொடுத்தது யாருன்னா ராபி சேதுப்பிள்ளை அப்படிங்கிறவரு. இவர் ஒரு லாயரா இருந்தவர். இவர் தான் என்ன செய்வார்? சொல்லின் செல்வர் அப்படிமாரு ரைட்டா. ஸோ ஏன்னா இவர் லாயரா இருந்திருக்காரு இல்லையா ராபி சேதுப்பிள்ளை, அதனால என்ன சொன்னதை செஞ்சிருவாரு அப்படின்னு வச்சுக்கோங்க. இவர் என்ன செய்தாருன்னா எதுகை அப்படிங்கிறது இலக்கியத்துல மட்டும்தான் இருக்கு. ஆனா அந்த எதுகை மோனைய உரைநடையிலையும் கொண்டு சேர்த்தாரு. அதனாலதான் சேதுப்பிள்ளைய என்ன செய்யறாங்க? சொல்லின் செல்வர் அப்படிங்கிறாங்க ரைட்டா. ஸோ தமிழ் இன்பம் அப்படிங்கிற நூலுக்கு முதல் சாகித்ய அகாதமி விருது பெற்றது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா இவர் தான். ஸோ இவர் என்ன செய்வார் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆற்றங்கரையிலையும் சரி கடற்கரை ஓரத்துலையும் சரி ஒரு மேடையை போட்டு என்ன செய்வாரு? தமிழா பேசி தமிழ் விருந்து கொடுப்பாரு ரைட்டா. ஸோ மேடை பேச்சு எல்லாம் பண்ணியிருக்காரு. தமிழக ஊரும் பேர் அப்படிங்கிறது கடற்கரை நிலை அப்படிங்கிற டாபிக்ல இருந்து வஉசி பேச்சு கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இலக்கணம்னா பார்த்துக்கலாம் தனியா. உங்க வாங்க. ஸோ கதை பாடல் பொறுத்த வரைக்கும் என்னன்னா பிளேடு போட்ட மாதிரி இருக்கும் கதை. அப்படியே பிளேடு போட்டு அறுப்பாங்க. துணிவுனா கரேஜ், சாக்ரிஃபைஸ்னா தியாகம், பொலிட்டிக்கல் அரசியல் மேதை, பேச்சாச்சல்னா எலாக்யூஷன். ஸோ எலெக்ஷன்னா நல்ல பேச்சு இருக்கு ஜெயிப்பான், அதான் பேச்சாச்சல். யூனிட்டி ஒற்றுமை, ஸ்லோகன்னா முழக்கம் அப்படின்னு இருக்கணும். ஸோ ஒரு முழக்கம் பொறுத்த வரைக்கும் ஸ்லோவா இருக்கணும் பாத்துறீங்களா. ஸோ என்னது வந்தே மாதரம், அப்போ முன்னாடி வந்தே மாதரம் தாங்க, இப்போ வந்தே மாதரம், அப்போ ஸ்லோவா ஆயிடுச்சு முழக்கம். ஈக்குவாலிட்டினா சமத்துவம். ஸோ இதோட நம்ம 3வது இயல் முடிச்சிட்டோம். 4வது இயல் அடுத்த வீடியோல பார்க்கலாம். ஸ்டே டியூன், கெட் ஏ ஜாப் சூன்.